டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். பாஸ்பரஸ் இது எந்த குரூப்பில் இருக்குது? பாஸ்பரஸ் வந்து நைட்ரஜனுக்கு அடுத்து இருக்குது. ஸோ 15th குரூப், அதாவது நிக்டோஜன் ஃபேமிலி. பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் வந்து 15. பாஸ்பரஸோட அல்லோட்ரோப்ஸ்லாம் என்னென்ன? ஸோ ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ், ஸ்கார்லட் பாஸ்பரஸ், அப்புறம் வயலட் பாஸ்பரஸ். சில மோஸ்ட் காமன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ். இதுதான் வந்து மோஸ்ட் காமன். ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் பாஸ்பரசன்ஸ். அப்படின்னு என்ன சார்? அதாவது க்ளோ ஆகும் அட் டார்க், இருள் அப்படியே பார்த்தீங்கன்னா மிளிர்ற மாதிரி இருக்கும், அதாவது ஒளிரும். இது எதனால் அப்படின்னா டியூ டு ஆக்சிடேஷன். திஸ் இஸ் கால்ட் பாஸ்பரசன்ஸ். இந்த பாஸ்பரசன்ஸை யார் எக்ஸிபிட் பண்ணுவா அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ். ரெட் பாஸ்பரஸ் எக்ஸிபிட் பண்ணாது. ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் வந்து பாய்சனஸ், ரெட் பாஸ்பரஸ் வந்து பாய்சனஸ் கிடையாது. ஸோ லோ டெம்பரேச்சர்லையும் இக்னைட் ஆகிறது ஒயிட் பாஸ்பரஸ், லோ டெம்பரேச்சரில் இக்னைட் ஆகாதது ரெட் பாஸ்பரஸ். இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயிட் பாஸ்பரஸ் அண்ட் ரெட் பாஸ்பரஸ் அப்படின்னா இந்த ஒரு 3 பாயிண்ட்டை நீங்கள் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் பாஸ்பரசன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ என்ன சொல்லலாம் நீங்கள்? ஒயிட் பாஸ்பரஸ் க்ளோஸ் அட் டார்க் டியூ டு ஆக்சிடேஷன். இதுக்கு பேர் தான் வந்து திஸ் இஸ் கால்ட் பாஸ்பரசன்ஸ். ஸோ பாஸ்பரஸ் எப்படி எக்ஸிபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P4 இருக்கும். இது வந்து P ட்ரிபிள் பாண்ட் P அப்படின்னு இருக்கிறத விட எது ஸ்டேபிளாக இருக்குன்னா P சிங்கிள் பாண்ட் P இப்படி இருக்க தான் ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாஸ்பரஸில் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரிங்களா?